யானைகள். இது குட்டி போட்டு பால் கொடுக்கிற பாலூட்டி வகையை சார்ந்தது. மனுஷங்களுக்கு அடுத்து ரொம்ப நாள் வாழக்கூடிய ஒரு விலங்கு. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் இது வாழுமா. தரையில வாழ்ற விலங்குகள்லயே ரொம்ப பெரிய விலங்கும் இதுதான். 6000 கிலோகிராம் வரைக்கும் எடை உள்ளது. என்னதான் இது உருவத்துல ரொம்ப பெருசா இருந்தாலும் மத்த விலங்குகளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காத ஒரு டோட்டல் வெஜிடேரியன். மூங்கில், கரும்பு இதுதான் இதோட ஃபேவரட் ஃபுட். யானைகள் ஒரு நாளைக்கு 150 இருந்து 270 கிலோ வரைக்கும் உணவு சாப்பிடும். 200 லிட்டர் கிட்ட தண்ணி குடிக்கும். இதுல வெறும் 40% மட்டும்தான் செரிமானமே ஆகுமா. உலகத்துல உள்ள எல்லா உயிருக்கும் 24 மணி நேரம் தான் கொடுக்கப்படுது. நம்ம எல்லாரும் 24 மணி நேரமும் வேலை தான் பாக்குறோம். ஆனா யானைகள் 16 மணி நேரம் வரைக்கும் உணவு தேட மட்டுமே செலவு பண்ணுது. மத்த விலங்குகளை விட இத தனித்துவமா காட்டுறதே இதோடைய தும்பிக்கை தான். இந்த தும்பிக்கையில கிட்டத்தட்ட 40,000 தசைகள் இருக்குதா. அதனாலதான் இந்த தும்பிக்கைய எல்லா பக்கமும் அசைக்க முடியுது. தும்பிக்கையோட நுனியில தான் அது மூச்சு விடுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது கூடவே நுண்ணுணர்வு உள்ள விரல் மாதிரியான உறுப்பும் இருக்கும். இந்த தும்பிக்கையால ஒரு சின்ன குச்சியில இருந்து பெரிய மரம் வரைக்கும் தூக்க முடியும். இது உணவை எடுக்கிறதுக்கும் தண்ணியை குடிக்கிறதுக்கும் மட்டும் உதவாம இதோடைய பகையா இருக்க விலங்குகளோட சண்டையிடுறதுக்கும் உதவுது. இதோட கழுத்து ரொம்ப குட்டையா இருக்கிறதுனால தும்பிக்கை ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து தந்தம். இந்தியால இருக்க ஆண் யானைகள் 2 தந்தங்களோடையும் பெண் யானைகள் தந்தங்களே இல்லாமலும் காணப்படுது. இலங்கையில வாழ்ற ஆண் பெண் 2 யானைகளுக்குமே தந்தங்கள் கிடையாது. இதுல வியப்பான விஷயம் என்னன்னா யானையோட கடவாய் பற்கள் இருக்கு இல்லையா, அதோடைய நீட்சி தான் இந்த தந்தங்களே. இந்த தந்தங்களுடைய எடை கிட்டத்தட்ட 90 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும். இதோடைய தனித்துவமான இந்த தந்தங்கள் தான் இதுக்கு ஆபத்தாவும் அமையுது. ஒரு நாளைக்கு சராசரியா 55 யானைகள் இந்த தந்தங்களுக்காக வேட்டையாடப்படுதான். இந்த ஆபத்துகள்ல இருந்து தப்பிக்க இது கிட்ட திறமையும் இருக்கு. மோப்ப திறனும் கேட்கும் திறனும் இதுக்கு ரொம்பவும் அதிகம். இதுக்கு 5 கிலோ வரைக்கும் மூளை இருக்குமா. இவ்வளவு திறமைகளோட இந்த யானை குட்டிகளை பெற்றெடுக்கிறதுக்கு 22 மாத கர்ப்ப காலம் தேவைப்படுமா. இந்த யானை வலிமையுடைய அடையாளம். காட்டுல ரொம்ப பெரிய டானா இருக்க புலி, சிங்கம் இந்த விலங்குகள் கூட யானைய நெருங்க பயந்து நடுங்குமா. சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படின்றது யானை கிட்ட செல்லாது. சிங்கங்கள் கூட்டமா சேர்ந்துதான் ரொம்ப இழைச்சு போன அல்லது தனியா வரக்கூடிய யானைய அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுமா. ஆனா அதுவுமே நடக்கிறது ரொம்ப குறைவானதுதான். தமிழர்களோட போருக்கு உதவின இந்த யானைகள் தொல்காப்பிய விதிப்படி ஆணைகள்னு சொல்லுவோம். ஆண் யானைய களிரனும் பெண் யானைய பிடின்னு சொல்லுவோம். அதோடைய குட்டிய கன்று இல்லனா குட்டி யானை இப்படியெல்லாம் சொல்லுவோம். யானை என்னதான் பருமனா இருந்தாலும் மலை மேலையும் நெடுங்குத்தான இடங்கள்லயும் ரொம்ப சீரா ஏறி இறங்க முடியும். யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்ற பழமொழி இத குறிப்பிட்டு சொல்லப்பட்டதுதான். மனிதர்களோட குடும்ப வாழ்க்கை, ஞாபக சக்தி இந்த 2 தலையும் சிறந்து விளங்கக்கூடிய இந்த யானைகளை அழியாம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இன்றைய சிறப்பு தினம் யானைகள் தினம். யானைகளை பத்தின சிறப்பான சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். நான் உங்க ஆர்ஜே மகிலா. இது நம்ம அதிரே FM 90.4 நமது சமூகம் நமது நலன்.